முதிர்கனி தொடரை பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள இருப்பாங்க நினைக்க. வீட்டுக்குள்ள போய் பாப்போமா? அன்பரசியா? அன்பரசி, மாட்டாங்க. மாமா உள்ளதா இருக்கேன். உள்ளவா இரு, வர வர. மாமா வர உன்னை தூக்கிறதுக்கு. மதன் பிள்ளை பாத்தீங்களா? வளர்ந்துருக்காளமா நல்லா. மதன் பிள்ளை மதனே மாதிரி இருக்குமா? தங்கங்களா, என்ன ஒத்திரியமா வந்தீங்க? இல்ல, மதன் அப்பா விட்டுட்டு போனாங்க. அப்படியா? தங்கமே, அம்மா என் வீட்டு வாரிசு. அம்மா மதன் மாதிரியே இருக்குதம்மா. பாட்டி பாட்டி, ராசாத்தி ராசாத்தி. அம்மா என் தங்கம், என் தங்கமே, என் தங்கம். அம்மா எங்கம்மா? அம்மா வீட்டுல இருக்காங்க பாட்டி. நமக்கு தான் கொடுப்பனே இல்ல போ. பாட்டி என்னம்மா? என்னம்மா? இங்க ஒரு மாமா இருக்காங்களால, அவங்கள பார்க்க வந்திருக்கோம். ஏமா அது உனக்கு சித்தப்பாமா? அப்படியா? இவங்க தான் கோவக்கார மாமா கோவக்கார மாமான்னு சொன்னாங்களா, அதான். சரி, அதுக்கு என்ன, வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஏமா லட்சுமி, ஏமா லட்சுமி, ஏமா பிள்ளைக்கு ஏதாவது எடுத்து கொடுமா. சரிங்கம்மா. குட்டி பசங்களா? மாமா. அன்பரசி, எச்செல்லம், இங்க வா. மாமா நாங்களும் வந்திருக்கோம். டேய் டேய், வா வா. நானும் வந்திருக்கேன். எல்லா செல்லங்களுக்கு வாங்க. அது இருக்கட்டும், நீங்க வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டீங்களோ? நல்ல உரைக்கிற மாதிரி கேளுங்க. அது வந்து அது நீங்க ரொம்ப ஸ்பீடா போனீங்களாமல? ஆமா, அதான் கீழே விழுந்துட்டாங்களாம். இதெல்லாம் யாரா உங்களுக்கு சொல்லி அனுப்பி வச்சா? மீனம்மா. மீனக்கா, பச்சை பிள்ளை வரைக்கும் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கா பாரு. நீங்க ஸ்பீடா போய் தான் கீழே விழுந்துட்டீங்களோ? மீனம்மா தான் சொல்லி அனுப்பிட்டாங்களே. ஆமாமா, கொழுப்பு மாமாக்கு கொழுப்பு, அதான் ஸ்பீடா போய் கீழே விழுந்துட்டேன். இப்ப சரியாயிட்டா மாமா? மாமாவா? ஏமா இது மதன மக தானே? ஆமாயா. சொந்த அண்ணன் புள்ள, என் புள்ள என்ன மாமான்னு கூப்பிடுது. எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம வீட்டு லட்சணம்? அது உனக்கு சித்தப்பாமா? தங்கம், அப்பாமா மாமான்னு சொல்லாத. சாரி சித்தப்பா. பரவாயில்ல தங்கம். சரி வாங்க, மாமா ரூமுக்கு போலாமா? வாங்க. ஏமா பிள்ளைங்க வந்திருக்காங்க, ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா. சரியா, பிள்ளைல பார்த்தா அப்படியே நின்னுட்டேன். வாங்க தங்கங்களா வாங்க. இன்னைக்கு லட்சுமி இந்த வீட்டுல காலையில் எடுத்தாச்சாலும் அண்ணில இருந்துதான் இது வீடு வீடா இருக்கு. இது வரைக்கும் வராத குழந்தை தெய்வம் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. இன்னைக்கு 4 தெய்வம் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. எல்லாம் லட்சுமியால. உண்மைதான், உண்மைதான். அவளாலதான் எல்லாமே. இங்க என்ன சத்தம்? காட்டாட்ட பிள்ளைல அங்க வந்து நிக்குது. யாரு நீங்களா? சேச்சி ஓடு ஓடு. அப்பா அப்பா, என்ன சின்ன பிள்ளைங்கப்பா? அதான பார்த்தேன். எங்க சந்தோஷம் வந்துட்டோன்னு நினைச்சேன். அது நினைக்காது. இந்த வீட்டு ராசி எப்படி மரமோனே. சின்ன புள்ளைலே விக்ரம பாக்கணும்னு வந்திருக்குவேன். பார்த்துட்டு போட்டுமையா. இங்கெல்லாம் எந்த பேரையும் நிக்கூடாது. காட்டுல விட்டு இங்க வந்து நிக்குது. ஊரை விட்டு புள்ளைல இல்லைங்க, அக்கா பேர பேத்தில தான் வந்திருக்குவேன். நின்னுட்டு போட்டுமாங்க. காட்டுல விட்டு இங்குது. சேச்சி கிளம்பு கிளம்பு. ஒருத்தர் நிக்க கூடாது. கிளம்புங்க. நாங்க மாமாவை பார்க்க வந்தோம். மாமாவை பார்த்துட்டு தான் போவோம். யார் உங்களுக்கு மாமா? விக்ரம் மாமா. அப்ப சின்ன பிள்ளைங்கப்பா. இந்த பிள்ளைல போதலே ஊரா மட்டும் பிள்ளைல நல்ல சொல்லிட்டியா? அப்ப சின்ன பிள்ளைங்கப்பா. சின்ன பிள்ளைல பெரிய பிள்ளைல எந்த பிள்ளைல இந்த வீட்டுல நிக்க கூடாது. ஒரு பிள்ளைல நிக்க கூடாது. ஓடு ஓடு ஓடு. வீட்டை அதுக்காக்கிட்டு ஓடு ஓடு. ஐயோ, இந்த பாவம்லாம் எங்க போனாலும் கிடையாது. குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வத்தை அடிச்சு விரட்டுதானே பாவி மனுஷன். இது மனுஷ ஜென்மன்னா
வந்திருக்கிறது தெய்வம்னு தெரிஞ்சிருக்கும். இதான் மனசு ஜென்மமே இல்லையே. நாங்க மாமாவை பார்த்துட்டு தான் போவோம். ஐயோ, அந்த குழந்தை என் மேல உள்ள பாசத்துல பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லுது. ஐயோ, இங்க யாரையும் பார்க்க கூடாது. கிளம்புங்க கிளம்புங்க. நாங்க சித்தப்பாவை பார்த்துட்டு போயிடுறோம் தாத்தா. தாத்தாவா? ஊராண்டு பிள்ளைகளுக்கு இந்த நல்ல சிவன் தாத்தா அடிச்சு வரத்துக்கு வீட்டு பக்கம் ஓடிங்க. ஒரு அடிச்சு விட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓடுங்க ஓடுங்க. ஐயோ என்னங்க, அது உங்க பேச்சுறாங்க. ஆமாங்க, மதன் புள்ளங்க. போடே போடே, வீட்டு வெளில போ. வீட்டு வெளில போ சொன்னேன். அப்பா, அவனே என் புள்ள இல்ல, அவன் எனக்கே பிறக்கல. ஐயோ வரவாட, என்ன பேசுறீங்க? அவன் என் புள்ளையே கிடையாது. அவனுக்கு பிறந்தது இந்த வீட்டுக்குள்ளயா? இது அந்த அண்ணனுக்கு பிறந்ததானே? ஐயோ ஐயோ, எங்க வார்த்தை விடாதீங்க. அவனுக்கே என் கையாலதான் சாவு. அவன் பெத்தது இங்க வந்து உருவம் கொண்டாடிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் நீ கொடுக்கற இலக்காரம் தானே? உன்னை சாத்துற சாத்துல அந்த அனாதை பெத்தது இங்க வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்கு. மாமா சித்தப்பாடு கட்டு. நீ ஏன் அடிச்சு விரட்டினா உனக்கு நல்லது. நான் அடிச்சவன்னா ஐயோ, நான் போ சொல்லிடுறேங்க. குழந்தைங்கப்பா. அதானே, நாம அன்னைக்கிளிக்கு கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணிருக்கோம். அந்த பாவமெல்லாம் நம்மள வந்து வாட்டி வதைக்குது. இந்த வீட்டுல ஒரு நாள் சந்தோஷம் இருக்க போறது இல்ல. அப்பா, அது குழந்தைங்கப்பா. நீ உள்ள போன்னு சொன்ன. அப்பா ஒண்ணு இல்லப்பா, நான் வெளியில வச்சு பேசி அனுப்பிட்டு வந்துருந்தேன்ப்பா. நீ உள்ள போன்னு சொன்ன. பொண்டாட்டி பாசம் தேவைப்பட்டுச்சு, பொண்ணாட்டி வந்துட்டா. இப்ப புள்ள பாசம். அப்பா, ஆமா, பொம்பளைக்காக அலைஞ்ச, பொண்டாட்டி கட்டிட்டு வந்துட்ட. இப்ப புள்ளைக்கு ஆசைப்படுத. பாப்பா நீ போமா. ஐயோ, அங்க பாரு, நீ போமா. இன்னொரு நாள் பாக்கலாம். உங்களுக்கு அடிபட்டிருக்கல, மருந்து போட்டுட்டு போலான்னு வந்தேன் மாமா. ஐயோ, இது என்ன நச்சனே? இது வீடா என்னது? அங்கிள், இதெல்லாம் எங்களுதுடா. எதுக்கு வந்து நிக்கிறதா? கோட்ல உண்ட பிள்ளை எல்லாம் இங்கதான் அடிச்சு வரட்டும். அதை பத்திக்கிட்டு இருக்க. அத செய்யுங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது. இவெல்லாம் ஒரு பொண்ணு. பொண்ணு எனக்கு கேவலமான பிறவி. குழந்தைங்களை போய் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கிள், அதெல்லாம் வரட்டுங்க அங்கிள். இதை வரட்டுமா? அதெல்லாம் அடிச்சு வரட்டு. ஐயோ, என் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கு. உங்களுக்கு வரதுக்கு வீடே கிடைக்கலையாமா? இது பாவப்பட்ட வீடுமா? எதுக்கம்மா இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க? போங்கம்மா போங்க, உங்க வீட்டை பார்க்க போங்க. அப்ப நாங்க மாமாவை பார்க்கண்டாமா? மாமா, நாங்க உங்களை தான் மாமா பார்க்க வந்தோம். உங்களுக்கு அடிபட்டிருக்கல, அதான் உங்களை பார்க்க வந்தோம். எதுக்கு இந்த தாத்தா எங்களை விரட்டுறாங்க? நாங்க உங்க வீட்டுக்குலாம் வரக்கூடாதோ? நாங்க எங்க தெருவுல எல்லா வீட்டுக்கும் போவோமே, எல்லாரும் வான்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த வீட்ல மட்டும் போ பொண்ணு அடிச்சு விரட்டுறாங்க. உனக்கு புள்ள பாசமா வருது, புள்ள பாசம். அந்த பிள்ளைங்க பேச பேச இவனுக்கு கண்ணீர் வருது. ஆஹா, இவனுக்கு புள்ள பாசமும் வரப்படாது, பொண்டாட்டி பாசமும் வரப்படாது. என்னடா உனக்கு தானா கண்ணீர் வருது? அப்போ உனக்குள்ள பாசம் இருக்குது. உன்ன மிருகமா தான் வளர்த்த. மிருகத்துக்குள்ள எப்படி என்னடா அங்க பார்த்து மறைப்பு? ஏமா வாசு, அவனை உள்ள கூட்டிட்டு போமா. ஓகே அங்கிள், முத அந்த சனிகளை அடிச்சு வெட்டுங்க அங்கிள். ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. இவனை பார்க்கறது கூட அருவருப்புதான். சீச்சி, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. இங்க பாருங்க தாத்தா, சும்மா சீச்சின்னா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்க ஒண்ணு சீலா இல்ல. அதானே என் மருமக பெத்தது சும்மா கம்பீரமா பேசுது. என்ன என்ன கேட்ட? இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு உங்க வீட்ல விருந்து சாப்பிடுறதுக்காக வரல. உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க தான் வந்தோம். பார்த்துட்டோம், கிளம்புறோம். அதுக்காக அந்த சும்மா சும்மா சீ சனியனே சொல்லி பேசுறீங்க. நல்லா இருக்காது சிட்ட. டேய் தம்பி தங்கச்சி, வாங்கடா. தெரியாம உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோம். நாங்க போனனே டெட்டால் போட்டு கழுவிருங்க. அது உங்களுக்கு நல்லது இல்ல, எங்களுக்கு நல்லது. நாங்க வந்துட்டு போன வாசனை கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. அதுக்கு கூட இந்த வீடு தகுதி இல்லாத வீடு. அப்படி சொல்ற சிங்க குட்டி. அந்த அனாதை பெத்தது தானே? இன்னொரு வாட்டி எங்க அம்மாவை அனாதைன்னு சொன்னீங்க. எங்க அம்மா எப்படி அனாதை ஆக முடியும்? எங்க அம்மாக்கு தான் எல்லாரும் இருக்காங்கல்ல. இது என்ன அங்கிள், முளைச்சு மூணல விடல இந்த பேச்சு பேசுது. இதெல்லாம் பிஞ்சில பழுத்தது. சீ, இதெல்லாம் கையில கிள்ளி எறியணும். அன்னைக்கிளி வளப்புல. எல்லாரும் வாங்க போலாம். அக்கா, நான் மாமா பார்த்துட்டு வரேன். மாமா, தூக்குங்க மாமா. ஐயோ, என்ன தூக்க சொல்றல. மாமா தூக்குங்க மாமா.
ஐயா நான் இப்ப என்ன பண்ண? மாமா தூக்குங்க மாமா. மாமா நீங்க எங்களை பைட் வச்சு கூட்டி போறேன்னு சொன்னீங்க. வாங்க மாமா போவோம். மாமா நான் உங்ககிட்ட வரட்டுமா? மாமா நான் மாமா கிட்ட போறேன். தூக்குங்க மாமா. மாமா தூக்குங்க மாமா. அப்படின்னா இவன் ஏற்கனவே இந்த குழந்தைங்களை தூக்கி சமந்திருக்கான். என்ன விக்ரம் இதெல்லாம்? அது வந்துப்பா அது வந்துப்பா. என்ன இதெல்லாம்? அப்போ ஏற்கனவே உனக்கு இந்த பழக்கம் இருந்திருக்கு அப்படிதானே? குழந்தை தானப்பா. அதான் குழந்தை தானா? குழந்தை நினைச்சா எப்பேற்பட்டவனையும் மாத்திரான். தூக்குங்க மாமா. நான் உங்ககிட்ட வரணும் மாமா. அன்பரசி சொல்லுங்க மாமா. நீங்க தூக்குங்க. நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் மாமா. உங்க பொண்ணு தொட்டு பார்க்கணும் மாமா. மாமா தூக்குங்க மாமா. அது இந்த அத்தையா? செத்தா அன்பரசி இந்த அத்தை. என்ன இவனுக்கு இவ்வளவு பார்த்து இப்படி பயப்படுதானுங்க? அத்தை நாங்க சும்மா தான் வந்தோம். அத்தடி இந்த அத்தை இங்க தான் இருக்காங்களோ? அத்தடி மாமா என்ன தூக்குங்க மாமா. ஏங்க குழந்தைங்க உங்களை தூக்க சொல்லுது, தூக்கலாம்ங்க. அன்பரசி வா மாமா கிட்ட போலாம். டேய் எல்லாரும் உள்ள வாங்கடா. குழந்தை தூக்க சொல்லு, தூக்கிக்கலாம்ல. ஏங்க குழந்தை தூக்கிட்டு உள்ள போங்க. டேய் எல்லாரும் மாமா ரூமுக்கு போங்க. ஐ அத்தை எல்லாரும் மாமா ரூமுக்கு போங்க. அத்தை முஸ்வீட் செஞ்சு கொண்டு வரேன். போங்க. என்ன நடக்குன்னு தெரியாம இவ வேற. மாமா மாமா என்ன தங்கம்? இன்னொன்னு தூக்க முடியாம போயிருவான்னு நினைச்ச தங்கம். நல்ல இவன் வந்து தூக்கி என் கையில கொடுத்துட்டா. என் தங்கம் யார கேட்ட அந்த சனியனை தூக்கி அவன் கையில கொடுத்த? சனியனா? எங்க எங்க சனியனே? எனக்கு பின்னாடி தான் ஒண்ணு நிக்குது. அத்தை வேற ஏதாவது சனியன் இங்க இருக்குது? அப்ப என்ன போடுறா? அங்கிள் நீ சொன்ன சரிதான். எனக்கு வேற சனியன் இங்க தெரியலமா. வந்துட்டல என் பியாத்தி. நான் சனியனை தூக்கி கொடுக்கல, குழந்தைதான் தூக்கி கொடுத்திருக்கேன். அததான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சனியனை தூக்கி எதுக்கு அவன் கையில கொடுத்த? நான் இப்பவும் சொல்றேன், சனியனை தூக்கி கொடுக்கல, குழந்தைய தான் தூக்கி கொடுத்தேன். ஏமா அவர் பாடியில குழந்தை தான் சனிய. சாரி மாமா, என் கண்ணுக்கு அது குழந்தையா தான் தெரியுது. அத்தை உங்க கண்ணுக்கு? என் கண்ணுக்கு குழந்தையா தான் தெரியுது. எனக்கு தெய்வமா தெரியுதுமா. நாம எப்படியோ அப்படிதானே நம்ம கண்ணுக்கு தெரியும். அத்தே பின்னாடி இருக்கவட்ட கேளுங்க. அவளுக்கு எப்படி தெரியுதோ அப்படிதான் அவளும் இருப்பா. நாம எப்படியோ அப்படிதான் நம்ம பாக்குற பார்வையும் இருக்கும் மாமா. எங்க கண்ணுக்கெல்லாம் தெய்வமா தெரியுது. உங்க கண்ணுக்கு சனினா தெரிஞ்சதுன்னா அது பாக்குற பார்வை வச்சு நம்மள வச்சுதான் மாமா. எங்க கொஞ்ச நேரம் ரூமுக்கு கூட்டு போங்கங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா விக்ரமே. ஏன் எதுக்கு? கண்ட சல்லடையே ரூமுக்குள்ள இருக்கும்போது குழந்தை இருக்கிறது தப்பு இல்ல மாமா. ஐயோ அங்கிள், அத உனக்கே இந்த வீட்டை இடம் இல்ல, நீ கண்ட அனாதைகளுக்கு இடம் கொடுக்கற. சாரி மாமா, நான் ஒன்னும் அனாதைலாம் இல்ல. எனக்கு என் புருஷன் இருக்காரு, நான் எப்படி அனாதை ஆக முடியும்? எப்படி பேசுறா? வெளியில போடி. உனக்கு வீட்டுக்குள்ள இடம் கிடையாது, உனக்கு தெரியாது. சாரி மாமா, இந்த டீ போட்டு கூப்பிடுறதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு டீ போட்டு கூப்பிடுனா ஒன்னு என் பின்னாடி நிக்கல அவளை கூடுங்க. ஏன்னா அவ உங்களுக்கு உரிமைப்பட்டவா, நான் இல்ல. அவன் மகன் பொண்டாட்டி டீ போட்டு கூப்பிட்டு இருக்கீங்க. அவனே தட்டி கேட்கல, அவன் கேட்கவும் மாட்டான். நான் என்ன பண்ணாலும் அவன் ஏத்துக்கிடுவான். ஏன்னா அவன் யான் வளர்ப்பு. தேவைக்கார் அந்த சனிகளை இறக்கி விட்டுட்டே உள்ளப்பா. ஒன்னதான் அந்த வீட்டை அடிச்சு துரத்தணும். மாமா ஃபீல் பண்ணாதீங்க மாமா, நாங்க போறோம் மாமா. வெக்கமே இல்லாம அவனை மயக்கி தாலி கட்டிட்டா அவன் பொண்டாட்டி ஆயிருக்கியா நீ? நான் அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்காம அவனை தொட கூட மாட்டான். என்ன பேச்சு பேசுறீங்க? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? ஆமா, நான் விக்ரமிட்ட போய் உன் பொண்டாட்டி தொடுன்னு சொன்னாதான் அவன் தொடுவான். நமக்கு அழியும் ஒரு பொண்ணை இப்படியே கேவலப்படுத்துவீங்க. நாங்க போறோம் மாமா. அத்தை சாரி தே, சாரி தே. நாங்க வந்தது தப்புதான், நாங்க போறோம். ஐயாங்க அதுக்காக இப்படியே சொல்லுவீங்க? ஐயோ என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. அம்மா வேண்டாம் மர்மோன, அதே அந்த புள்ளைய மட்டும் அசிங்கப்படுத்தல, நீ பெத்த புள்ளைய அசிங்கப்படுத்துற. ஆமா,
நான் சொன்னாதான் அவன் தொடுவான். ஏய், இப்ப சொல்ற அவனை மயக்கி தாலி கட்டிட்டான், அதே மாதிரி மயக்கி பிள்ளையும் பெத்தல நினைக்கியோ? அது நடக்காது. நான் சொல்லாம அவன் ஒரு நாள் உன்னை தொட கூட மாட்டான். நீ காலத்துக்கு அவனுக்கு ஆயா வேலை மட்டும் பாரு போதும், அதுதான் உன் வேலை. இவளும் 45 வருஷமா எனக்கு ஆயா வேலை தான் பாக்கா. அதே மாதிரி நீயும் அவனுக்கு ஆயா வேலை மட்டும் பார்த்தா போதும், பொண்டாட்டியா இருக்க வேண்டாம். பொண்டாட்டிக்கு என்ன வேணும்னு அவன் பாத்துக்கிடுவான், நீ பொண்டாட்டியாலாம் இருக்க வேண்டாம். வேண்டாம் மருமவனே, வேண்டாம் மருமவனை, வார்த்தை விடாதீங்க மருமவனே. இம்மா வாசுகி, அவன் உள்ள போயிட்டான், போமா. சரிங்க அங்கிள். நான் என் புருஷனுக்கு ஆயா வேலை பாக்குறத பெருமையா தான் நினைக்கிறேன். நான் காலத்துக்கு ஆயாவே இருந்துட்டு போறேன், அத நான் பாக்கியமா தான் நினைக்கிறேன். ஆனா பெத்த பிள்ளைக்கு மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படி போடுவா சத்தி. நச்சுன்னு இருந்ததா பதிலே. என் புருஷனை அசிங்கப்படுத்தினதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்குது நல்ல சிவன். திருப்பி கொடுப்பா இந்த யுவராணி. வாங்கதுக்கு கொரட்டா இருங்க. வரட்டா மாமா? அந்த மாமா இல்ல, சாரி, அந்த மாமா இல்ல. ஐயோ, உங்களை எந்த மாமா லிஸ்ட்ல சேர்க்கனே எனக்கு தெரியல. உலகத்திலே பெத்த புள்ளைக்கு மாமா வேலை பார்த்த மொத்த தொகுப்பேன் நீதான். என்ன அங்கிள், என்ன கூட்டம் அசிங்கப்படுத்துறீங்களா? 45 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நான் பேசியிருந்தா கௌரவமா வாழ்ந்திருப்பேன் நல்ல சிவா. இப்போ வீடு வீடு மாதிரி இருக்கு மருமவனே, இதுதான் வீடு. இப்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா எனக்கு கொஞ்சம் வெத்தலைய போடுவோம். ஏ செல்லடாச்சி, சில்லடாச்சி, உன் பேர் என்ன தெரியலையே. உன் பேர் என்னதுன்னா? வாசு பேசுனா. ஏமா, அந்த பக்கத்துல ஒரு கடை இருக்கும், 2 வெத்தலை வாங்கி தரியா? யூ கிழவி, எஸ் எஸ், கிழவி. ஏமா, அளவு எனக்கு தெரிய மாட்டேங்குது பேச்சளவு. வெத்தலை அதுக்கு என்ன சொல்லுவான்னு தெரியலையே. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரி நினைச்சியா? அதுக்கு தானே என் மருமக உங்க கூட்டு வந்திருக்காவ. யோ அங்கிள், இங்க என்ன சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தீங்க? இங்க எல்லாரும் சேர்ந்து நாசிங்கப்பட்டுட்டு இருக்காங்க. கோடி சீக்கிரம் உனக்கும் விக்ரமுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சப்பா, இப்பதான் என் பேச்சு கரெக்டா கேட்டுட்டு போனா. அந்த வேலைய கச்சிதமா முடிக்காவ எங்க மருமவ. ஐயோ ஏமா, இந்த கக்கு சிங்க இருக்குன்னு சொல்லுமா. கழுவி, ஆமா, இவ கொமையாவே இருக்க போறா. உனக்கு தான் 45 வயசு இருக்கும் போடுக்க. ஆனா எங்க விக்ரமுக்கு வெறும் 27 வயசு தான் ஆகுது. என்ன ரசனையோ என் மருமவனுக்கு தெரியல. ஊருக்குள்ள என் மருமவன் அப்படிதானே வச்சிருக்காவ, அதான். அங்கிள், இந்த அவமானத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது. கோடி சீக்கிரம் விக்ரம் கிட்ட வருவான், வாழ வைப்ப. அத முத செய்யுங்க. மாமா, மாமா, பழனிச்சவன் சொல்லி இந்த காய போன வெட்டி போட சொல்லி, அந்த தெசவலில ஒரு வியாபாரி இருக்கானா, அவர்கிட்ட சொன்னா போதும், பதிவா எடுத்துட்டு போயிருவாராம். அந்த வேலையை கொஞ்சம் பாத்துட்டு வா. முதல்ல நீயே தெசவலிக்கு போயிட்டு வந்துரு. சரி. அப்புறம் தெசவலிக்கு போயிட்டு வரும்போது அப்படி பணக்குடி போயிட்டு வந்துரு. பணக்குடி ஸ்டேஷன்ல ஒரு சின்ன கேஸ் விஷயமா ஃபைல் கொடுத்துருந்தேன், அதை வரும்போது வாங்கிட்டு வந்துரு. அப்படி வாங்கிட்டு வரேன். வேற அந்த தெசவலில இருந்து ரேட்டு வள்ளியூர் போயிட்டு வச்சுக்க, அந்த பதிவை பிடிச்சு போயிடலாம். சரி. மாமா, எதுக்கு அப்ப மெச்சி மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்கா? என்ன இங்க வாங்களே. ஆனந்திக்கு நல்ல மூட இருப்ப புழுக்க. நீ போயிட்டு வா. சரி, வந்துட்டேமா. என்ன நம்ம ரொம்ப கலாய்ப்பான், இப்ப அப்பாட்ட நிக்கா மாலான்னு சொல்லி நம்மள ஓட்டுவான். இப்ப என்ன அமைதியா நிக்கான்? ஏண்டா எப்ப பார்த்தாலும் எதைய பறி கொடுத்த மாதிரியே நிக்கிய? எதுக்கு? ஒண்ணு இல்ல விக்கி, ஏதாவது செய்யக்கூடாது தப்பு எதுவும் பண்ணிட்டே என்ன? திருட்டு மொழி தாண்டவம் ஆடுது உன் மூஞ்சில. ஏலே போலீஸுக்காரன் மொழி வச்சே கண்டுபிடிப்பேன். ஆனா நீ என்னமோ பெருசா பண்ணிருக்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்னன்னு மட்டும் தெரியுது. அன்னைக்கு தானே உனக்கு இருக்குது. எவ்வள பயில பிரச்சனை சண்டை போட்டியா என்ன? இல்லையா, அன்னைக்கு கிரவுண்ட்ல பார்த்தேன், கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஒரு டைம் சண்டை போட்டு இருந்தியா? நீ போட்டு வாங்காத என்ன, நான் கிரவுண்டுக்கே போகல இப்பெல்லாம். நீ தசவலிக்கு போயிட்டு வா, நான் வார எனக்கு டூட்டிக்கு வேற நேரம் ஆயிட்டு. வந்துட்டேன். இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? அழகுராணி, எம்மா பாப்பா, என்னாச்சு? பாப்பாலாம் ஒரு மாதிரியா இருக்கா, அவனும் ஒரு மாதிரியா இருக்கான். என்னவா இருக்கும்? வந்துட்டேன். நல்ல முள்ள இருக்கா போலுக்க. டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே. என்னம்மா? மாமா,
ஆஹா, இன்னைக்கு கிட்ட போலாம் போலுக்க. மாமா. அடிக்க மாட்டிய? ஐயோ மாமா. ஆஹா, அப்ப எனக்கு ஆசையில தான் கூப்பிடுதா. ஆனா நீ இப்படிதான் கூப்பிடுவ, கிட்ட வந்து அடிச்சு வரட்டுவ. அடிச்செல்லாம் வரட்ட மாட்டேன். சத்தியமாக? சத்தியமாக. உண்மையாக? ஐயோ ரெண்டு ஒண்ணுதான் மாமா. வாங்க மாமா. சந்தோஷத்துல தலக்கால புரியல. நிஜமா அடிக்க மாட்டேல்ல? நீங்க ஒரு போலீஸ்காரர். வாங்க மாமா. போலீஸ்காரன் இருந்தாலும் உனக்கு புருஷனாச்சே, கொஞ்சம் பயமா தான் இருக்குது. பொண்டாட்டிக்கு பயந்துதான் ஆகணும் போலுக்க. என்ன பயந்தவங்க வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. வாங்க மாமா. அது கரெக்ட். நீ சொன்னப்ப அது கரெக்ட். உண்மையிலே செம சந்தோஷத்துல இருக்க போலுக்கு. ஆமா மாமா. ஆகா, கிட்ட வந்து அடிக்கல. இன்னும் கிட்ட போயிட வேண்டியதான். ஆகா, அடிக்கல. அப்போ இன்னும் மாமா. சொல்லுமா. நான் வேணா எனக்கு டூட்டிக்கு லீவ் போட்டுட்டா? எதுக்கு? நீ ஆசையா கூப்பிட்டிய? ஆசைய கூப்பிட்டனா? ஆசையா கூப்பிட்டு குறுக்குன்னு பாக்குற. என்னடா மடப்பையில இன்னும் டைத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? குறும்பு சட்டையை ஆரம்பிச்சிருங்க. கரெக்டா? எதுக்கு மாமா? படுத்தாதடி, படுத்தாதடி. நீதான் ஆசையில கூப்பிட்ட. நான் இப்ப ஆசையோட வந்திருக்கேன். ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்க. என்ன மாமா ஆச்சு உங்களுக்கு? தெரியும்டி, உன்னை பத்தி தெரிஞ்சும் சந்தோஷத்துல ஓடி வந்த மாதிரி என்னெல்லாம் எதை கொண்டாடிக்கனே தெரியல. ஐயோ மாமா. ஆமா, சும்மா இருக்கடி. மாமா மாமா உஸ்பெத்த வேண்டியது என்ன? அது இல்ல மாமா. அது வந்து மாமா, நீ கொஞ்சம் முதல்ல நல்லாதான் இருக்கு. ஆனா நீ சரிப்பட்டு வர மாட்ட. சொல்லு. என் கட்டி மாமா, என் தங்க மாமா. என்ன பார்த்தாலே புரிஞ்சுக்கிட்டு நீங்களே கேக்கீங்க பாத்தீங்களா? ஆமா, 1.5 வருஷம் அவங்க கூட இருக்க முடியல தெரியாது. 1.5 வருஷம் ஒண்ணா இருக்க முடியும். ஆனா சார் மாமா, நான் சொல்ற வேலை செய்வீங்களா மாட்டீங்களா? அதானே, அதெல்லாம் பேச விட்டுற மாட்டிய. நான் என்ன அடுத்த நாடி? அதுக்கு நீ என்ன இப்படி பண்ற? அண்ணக்கிளி அம்மா என்ன சொல்லி விட்டுருக்காங்க? தூர போயிட்டேன் போதுமா? மனித ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அண்ணக்கிளி அம்மாக்கு நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா ஒரே வீட்டுல ஒண்ணா இருக்க சொல்லிருப்பாங்க. அதை உடைக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது மாமா. இத்தனை வருஷம் பொறுமையா இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் தானே. அதுவும் சரிதான். அண்ணக்கிளியம்மா எது செஞ்சா சரியாதான் இருக்கும். நாம ஏதாவது தப்பு பண்ணி அது அண்ணக்கிளியம்மா தலை குனி வச்ச மாதிரி ஆயிரும். இல்ல நீ செய்யறது சரிதான். எதுக்கு கூப்பிட்ட? இல்லங்க, தேங்காய் திருவணும். எனக்கு பிடிக்காத ஒண்ணே இந்த தேங்காய் திருவுறதுதான். அதான் உங்களை கூப்பிட்டேன். அழகு ராணியா ஒரு மாதிரியா இருக்கா? அதான் சொன்னேன் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அது என்ன ஏதுன்னு பாக்கலாம்ல. எங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டேன். நம்ம ஒரு கிளினிக் வச்சிருக்காவல்ல, அவங்க கிட்ட போலான்னு சொன்னேன். அவ வரவே மாட்டேங்கிறா. அவ அப்படிதான் சொல்வா. நீ கூட்டிட்டு போ. ஆளும் மெலிஞ்சுக்கிட்டே போறா. அதானே. என்னடி அதான் என்ன பேசிட்டு இருக்க? அழகி அழகி. அதான் ஒண்ணு இல்ல. சும்மாவே நீ அழகிதாண்டி. அழகுல மட்டும் இல்ல, போனதுலயும் நீ அழகிதான். எனக்கு இந்த உலகத்தை யார் ரொம்ப பிடிக்குன்னு கேளு. யார? உங்க அண்ணனா? அது வேறடி. நீதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்ப உங்க அண்ணனை பிடிக்காதா? என் அண்ணன் கூட நான் இவ்வளவு அனுநியமா இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே. எப்படி சொல்றீங்க? ஆமா, எனக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறமா நான் எங்க அண்ணன் கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கேன்னா அது கெட்டனால மட்டும் தான் முடியும். நீ அனுமதிக்கிறதுனால தான் முடியும். நீ மட்டும் கொஞ்சம் மூஞ்சி மாதிரியா தூக்குனா நான் இவ்வளவு பாசமா இருக்க முடியுமா சொல்லி? அதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, ஒண்ணுத்துல என்னதுமா சொன்னா, நம்ம கல்யாணத்து அன்னைக்கு உன்னை மகாராணி மாதிரி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவானா. எங்க வீட்லயே பெஸ்ட் மருமகாங்கிற பட்டம் உனக்கு கொடுப்பானா. அப்படியா? ஆமா, அவனுக்கு உன்னை வச்சு ரொம்ப பெருமை. யாராவது பேச ஆரம்பிச்சா போதும் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவான். எங்க வீட்டு மருமகான்னு. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமா? அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. நீ எவ்வளவு பொறுப்பா இருக்க. கிட்டத்தட்ட செம்பொலி அக்கா தான் நீ. அப்படியா? ஆமா, அந்த வீட்லயும் அப்படிதான். செம்பொலி அக்கா தான் ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். பாத்திருக்கியா? ஆமா. இந்த வீட்ல நீதான். சரிங்க, எங்க தேங்காய் மட்டும் திருவணுங்க. சரி, எடுத்து வையே, நான் திரும்பி தந்துட்டு போறேன். சரிங்க. எந்த வேலையா இருந்தாலும் கூட நான் செய்யறேன்னா. ஐயோ இல்லங்க, இது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான். அதுல என்ன இருக்கு? எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செஞ்சு தந்துட்டு போறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நான் உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டா? ஏண்டி? ஆசையா இருக்கு, சாஞ்சுக்கிட்டா. சரி. இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும். மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் இழந்தேனே. மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. ஆனந்தி. சொல்லுங்க மாமா. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ மாமா. மாமா, சொல்லு. நாம இந்த வெளிநாட்டுக்காரங்களே மாதிரி அடிக்கடி பார்க்க நேரலாம் ஐ லவ் யூ சொன்னா என்ன? நல்லா இருக்கும். நாம சொல்லுவோமா மாமா? கட்டாயமா சொல்லலாம். பாக்குற நேரம் சொல்லுவோம். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டி.
மாமா வரட்டும். மாமா வந்தனே இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. மாமா ஏன் வரல? வீட்டுக்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னாங்க, இன்னும் வரக்கானோ? அந்த வராங்க சூசத்தா கேக்குது. வராங்க. எங்க மக திரும்பி நினைக்கலாம். வராங்க. ஐயோ மாமா, விடுங்க மாமா, நான் விளையாடலான்னு நினைச்சேன். நானும் விளையாடதான் செய்யறேன். நான் தெரியாத மாதிரி நிப்பேன், நீங்க வந்து பா அப்படின்னு பயம் காட்டுவீங்கன்னு நினைச்சேன். சின்ன பிள்ளை விளையாட்டு போகவே மாட்டேங்குதே. மாமா மறுபடியும் நாங்க மக்க நிப்பனா, நீங்க வந்து பா அப்படின்னு சொல்லுவேனா, நான் ஆன கத்துவேனா? படுத்தாதடி. மாமா ப்ளீஸ் மாமா. உங்க பாரு, எனக்கு இப்ப விளையாடுறதுக்கு மூடு இல்ல. கட்டியா? மாமா ப்ளீஸ் மாமா, நாங்க மக்க நிப்பனா, நீங்க வந்து பா அப்படின்னு சொல்லணுமா, நான் பான்னு கத்துவேனா? ப்ளீஸ் மாமா. நம்ம இப்படி விளையாடுறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. வேண்டாண்டி விட்டுரு. நான் அப்படிதான் விளையாடணும். அப்படி விளையாண்டதான் நான் உங்ககிட்ட சேருவேன். சோப்பா, சரி நின்னு தொலை, நான் கத்துறேன். பாத்தீங்களா, நின்னு தொலைன்னு சொல்றீங்க. சரி சாரி தங்கம். சாரி. ரெடியா? ரெடி மாமா. ஐயோ ரெடி மாமா. ஐயோ இவ விளையாட்ட ஆரம்பிச்சிட்டா. எடி ஆதியா. போச்சு, இன்னைக்கும் மானம் போச்சுது. இல்ல, மாமா தான் விளையாட சொன்னாங்க. நான் விளையாட சொன்னேன். அப்படி சொன்னதா மாமா என்ன திட்ட மாட்டா? ஓய் என்ன உங்க தங்கச்சி எப்படி இருக்கான்னு தெரியல. மாப்பிள்ள ஒழுங்கா பேசுனாரா பேசலையான்னு தெரியலையே. அவளுக்கும் இந்த மாதிரிலாம் விக்ரம் கூட இருக்குன்னு ஆசை இருக்கும்ல. என் மனைவி என்கிட்ட குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டுதான். அப்போ அவளுக்கும் அப்படித்தானே இருக்கும். என் மனைவிக்கு நான் பாசம் கட்டதுக்கு இருக்க, அவ பண்ற சேட்டையெல்லாம் ரசிக்கிறதுக்கு நான் இருக்கேன். ஆனா என் தங்கச்சிக்கு அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் இந்த ஆசைகள்லாம் இருக்கும்ல. மாமா என்னமா தங்கம்? மாமா வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்கும் மாமா, வெளில எங்கேயாவது போலாமா மாமா? சரி, பைக் எடுத்துட்டு போமா? சரிங்க மாமா. எங்க போலாம்? எங்க போறோம்னு சொல்லு, போலாம். படத்துக்கு போமா? வேண்டாம், போர். நாங்க போய் தூங்கிடுறேன். அங்கெல்லாம் வேண்டாம். ஆமா, வரும்போது நான் தூக்கிட்டு தான் வரண்டி இருக்கு. வேண்டாம், அங்க வேண்டாம். வேற எங்க போலாம்? பின்ன ஓரளவு நீ தூங்க தானடி செய்த. நீங்க தமிழ் படத்துக்கு கூட்டு போவீங்க, எனக்கு தமிழ் படமே புரிய மாட்டேங்குது. ஓ, அப்படி ஒண்ணு இருக்குதா? என்ன தெளிவா தானடி தமிழ் பேசுற? பேச தெரியும் மாமா, எழுத தெரியாது, அர்த்தமும் புரியாது. சரி. மாமா கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கு போணுமா? ஆமா மாமா, கோயிலுக்கு போயிட்டு வருவோமா? நீ சொன்னா நான் கூட்டு போவேன். என் செல்லு சொன்னா கேப்பேன். என் பொண்டாட்டி சொன்னா நான் கேப்பேன். நல்ல மாமா. சரி வா. ஏ ட்ரெஸ் போட்டு போறியா, வேற ட்ரெஸ் போட்டு போறியா? சேலை கட்டிட்டு வரேன் மாமா. இது நீங்க வீட்டுல இருப்பீங்கன்னு போட்டேன். அப்படியா? ஆமா. வந்து போட்டுக்கலாம் வா. சரிங்க மாமா, நான் போய் சேலை மாத்திட்டு வரேன். சரி. என்ன சொல்லுங்க? உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு கத்துறீங்க? என்ன சொல்லுங்க? எனக்கு அரசியல் வேலை 1000 இருக்குது. உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. சொல்லுங்க. ஒரேடியா அரசியல்னா போ. வீட்டெல்லாம் கவனிச்சிடாத. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? முடியாது. என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்க இடம் இல்ல. ஏன் நீ காதலிச்ச பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டுங்கக்காவா? இன்னொரு வாட்டி அதை பத்தி பேசுறீங்க? கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை பத்தி பேசுறதே பாவம். இன்னொரு வாட்டி அவளை பத்தி ஏதாவது பேசுறீங்க? நீ அவ நினைப்புலதான் நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற. அவதான் நீ வேண்டான்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால. வேற என்ன? இன்னொரு வாட்டி அவளை பத்தி ஏதாவது பேசுனீங்க? அப்போ இன்னும் அவன் நினைப்புலதான் சுத்திக்கிட்டு இருக்கா, அப்படிதானே? இல்ல எனக்கு கல்யாண ஆசையே இல்ல. அதனாலதான் பாரு, உனக்காக அத்தை பொண்ணுங்க வந்து காத்து கிடக்கு. நீ எப்ப தாலி கட்டுவ உனக்காக தவம் இருக்குது. நீ ஆனா அந்த பிள்ளை ஏறத்து கூட பார்க்க மாட்டேங்கிற. அந்த பிள்ளை முகத்தை பாரு, அவகிட்ட பேசு, உனக்கு பிடிக்கும்டா. நல்ல பிள்ளைடா, சொன்னா கேளு. எனக்கு எவளையும் பிடிக்காது, புரியுதா? ஒரு வாட்டி அவளை பாருடா. முடியாது. ஏமா ஸ்வீட்டி வேண்டாம், நான் யாரையும் பார்க்க மாட்டேன். நீ இப்படிதான் சொல்ல. இருடா, அவளை பாரு, பார்த்தா நீ வாய பொழந்துருவேன். ஏமா ஸ்வீட்டி
ஏன்பா உங்களுக்கு மனசாட்சியே இல்ல? ஏன்டா? இல்ல வேலைக்குனே என்ன நக்கல் பண்றீங்களான்னு கேக்குறேன். எதுக்குடா? அந்த புள்ள கலர் என்ன, ஏன் கலர் என்ன, ஏணி வச்சாலும் எட்டுமா. இதுப்பா என்ன வெறுப்பத்தி பாக்குறீங்களான்னு கேட்க, இல்ல தெரியாம தான் கேட்க, என்ன வெறுப்பத்தி பாக்குறீங்களா என்ன? என்னடா ஆச்சு உனக்கு? அப்பா அந்த புள்ள எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கேன், உங்களுக்கு மனசாட்சியே இல்ல? இப்போ கலர் காம்பினேஷனே இடுக்கிப்பா. அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அந்த புள்ளையே கவலைப்படல. அந்த புள்ள கெட்டினா ஒண்ணுதான் கெட்டுதுன்னு சொல்லுதுடா. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாப்பா? அது எப்படிப்பா அந்த பொண்ணு சொல்லும்? டேய், ஏன்டா உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்ல? உனக்கு என்னடா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடா, கருப்பு சிங்கம்டா. அப்பான்னு பார்க்க மாட்டேன், என்ன வெறுப்பேத்தி பார்க்க கூடாது. நான் கிளம்புறேன், எனக்கு கட்சியில நிறைய மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். டேய், அந்த புள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கடா. இப்பவும் சொல்றேன், அப்புறம் அப்பான்னு பார்க்க மாட்டேன், அப்புறம் நான் ஏதாவது பண்ணிடுவேன், கோத்த கிளப்பிடாதீங்க. எங்க பாருமா, பேசாம வீடு போயிச்சாரு, இவங்க ஒண்ணு ஏமாத்துறாங்க, கிளம்பு. டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஆமா பைத்தியம்னா, இப்ப என்ன? டேய், அந்த புள்ள கெட்டினா ஒண்ணுதான் கெட்டுவேன், ஒத்த கால நிக்குடா. நானும் இந்த பையன் சரிப்பட்டு வர மாட்டாமா? உங்க அம்மா அப்பா பாக்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். இல்ல கெட்டினா டேனி தான் கெட்டு வேண்டி பிடிவாதமா நிக்க. நம்புற மாதிரி இல்லையே. நம்புடா, சத்தியமா அந்த பொண்ணு சொன்னாடா. அந்த பொண்ணு சொன்னால இல்ல எங்க சொல்ல வச்சீங்களா? எனக்குலாம் நம்பிக்கை இல்ல, சும்மா என் மனசோட விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே ஒருத்தி என்ன சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிட்டாலேன்னு கடுப்புல இருக்கு. இன்னும் என்ன கோத்த கலப்பாதீங்க, போயிருங்க. ஏமா ஸ்வீட்டி, நீ ஏன் சொல்லுமா? ஸ்வீட்டி நல்லாதான் இருக்கு. அப்பா கட்சி மீட்டிங்கு, நான் கிளம்புறேன். டேய், அந்த பிள்ளைக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. முத கலரே இடிக்குது, இது என்ன பதில் சொல்ல இருக்கு? ஏம்மா உன் மனசு எல்லாரும் மாத்தி வச்சிருக்காங்க, வீட்டை பார்க்க போயிச்சாரு போ. பிடிச்சிருக்கு. அங்க யாரடா பாக்க? இல்ல இங்க யாரையாவது பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுதானே பார்த்தேன். உங்களை தான் பிடிச்சிருக்கு. என்ன குறுகுறு பார்வை, உங்களை தான் பிடிச்சிருக்கு. டேனிலத்தா அது வந்து எப்பா எனக்கு கட்சியில மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். ஏம்மா ஸ்வீட்டி, இங்க எங்க அப்பா நம்பாத, அவர் ஒண்ணு மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு. என் கலரை பாரு, உன் கலரை பாரு, கொஞ்சமாவது பொறுத்த இருக்கா? இங்க அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துறத பாரு, நினைச்சு நினைச்சு அழ வேண்டியது இருக்கும். நாம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு நொடிக்கு நொடி நம்மள வேதனைப்படுத்தும். சொன்னா கேளு. நல்ல பிள்ளைல சின்ன பிள்ளையா இருக்க, வீடு போய் சேர்ந்துருமா. ஐயோ லூசு டேனிலத்தா. லூசா? ஹோய் என்ன? ஓய் என்ன, உங்களுக்காக மத்தி காத்துட்டு இருப்பாளா? இவர் ஈஸியா வீட்டை பார்க்க போன்னு சொல்லிடுவாராம். சரியான வாயாடியா இருப்ப பொழுக்க. ஓய் ஓவாயெல்லாம் என்கிட்ட வேண்டாம், சொல்லிவிட்டேன். அப்படியா? அப்படிதான். எப்பா 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 எப்பா, வீட்ல யாரும் இல்ல, எல்லாரும் ஜெபக்கூடத்துக்கு போயிட்டாங்க. எங்க அப்பா இருக்காங்கல்ல. நீ எப்படித்தான் அரசியல் இருக்க எனக்கு புரியல. ஒரு பொண்ணை பார்த்து இப்படி நடுநடு நடுங்குற. நான் எங்க நடுங்குறேன், நான் ஸ்டெடியா நிக்கிறேன். ஓய் என்ன பண்ற? அது எப்படி? என்ன கல்யாணம் கட்டிக்க மாட்டீங்களா? முத என்ன விடுன்னு சொன்னேன். கட்டிக்கலன்னு சொல்லுங்க, விடுறேன். உன்ன மாதிரி வாயாடிலாம் நான் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டீங்க? கட்டிக்க மாட்டேன். என்ன பார்த்து சொல்லுங்க. கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க மாட்டேன். எனக்கு கட்சி பண்ணி நிறைய இருக்குது, நான் கிளம்புறேன். வீட்டு பணியை முடிங்க, அதுக்கப்புறம் கட்சி பண்ணி முடிக்கலாம். எத்தனை வருஷம் இந்த கல்யாணம் பண்ணாம இருப்பீங்களா? நான் காமராஜர், முத்துராமலிங்க தேவர், அப்துல் கலாம் மாதிரி நாட்டுக்காக சேவை பிறந்தவன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஐயோ அத்தா, முத நீ என்ன விடு, என் சட்டையை விடு. முடியாது. என்ன கட்டிக்கலன்னு சொல்லுங்க, விடுறேன். ஆமா நீ என்ன படிச்சிருக்க? ஏன் சொல்ல. இப்பதான் பிகாம் செகண்ட் இயர் போறேன். அதான் அறிவு கம்மியா இருக்கு. எனக்கு அறிவு கம்மியா இருக்கா? ஆமா, தேர்ட் இயர் முடிச்சிட்டு வா, கொஞ்சம் அறிவு இருக்கும். இங்க பாரு, உன் கலர் என்ன, என் கலர் என்ன, வெளியில போனா அவன் சிரிச்சிருவான். என்ன விட்டுரு. முடியாது. கட்டிக்கிறேன்னு சொல்லுங்க, விடுறேன். கட்டிக்க மாட்டேன். சரி, நீங்க என்ன கட்டிக்க வேண்டாம். அப்பாடா, அப்ப என்ன விட்டுரு. நீங்க தானே என்ன கட்டிக்க வேண்டாம்னு சொன்ன. 6 அடி உயரத்தை அசால்ட்டா அடக்கிட்டா. ஏய் இங்க பாரு, என்ன உடம்பதியா இல்லையா? நீங்க தானே என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, நான் உங்களை கட்டிக்கதான். போதுமா? வேண்டாம், விட்டுரு விட்டுரு. உங்களுக்கு என்ன பிடிக்கல? பிடிக்கல. என்ன பார்த்து சொல்லுங்க. பார்த்து எப்படி சொல்ல முடியும்? பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? கலர். அதுக்காக நான் உங்க கலருக்கு வர முடியும்? தெரியுதுல்ல, நான் உன் கலருக்கு வர முடியாது, நீ என் கலருக்கு வர முடியாது. அப்ப எப்படி நமக்குள்ள? ஐயோ, நான் எப்படி போய் அத்தா ஜானிலத்தா. என்ன? ஐ லவ் யூ தா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், சின்ன பிள்ளைல இருந்தே பிடிக்கும். உங்க கட்சி, உங்க அரசியல், உங்க பேச்சு திறமை, உங்க நாட்டுப்பற்று, இதெல்லாம் பார்த்து விழுந்துட்டேன் தா. நம்ம
நம்ம அரசியலுக்கு ஏத்தலாம் இருப்பா பொழுக்க. அப்படியா? 11th எக்கனாமிக் ஸ்கூல் படித்தேன்னா பாத்துக்கோங்களேன். அரசியல் சம்பந்தப்பட்டு தான் நான் படிச்சேன். அப்படியா? ஆமாத்தா. கட்டிக்கிட்டீங்களா? கட்டிக்கலாம் முடியாது. வேணா என் கட்சியில வந்து சேரு. நிறைய தொண்டர்கள் தேவைப்படுது, வந்து சேர்ந்துக்க. போடி, நான் எவ்வளவு கட்டிக்க மாட்டேன். நான் நாட்டுக்காக பிறந்தவன், நாட்டுக்காக தான் வாழுவேன். எனக்கு இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எதுவும் ஆகாது, புரியுதா? கிளம்பு, இப்பவுமே உன் வீட்டுக்கு போயிரு. அப்பதான் உங்க அம்மா அப்பாவும் நல்ல பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, புரியுதா? வீணா என் மேல ஆசை வச்சுட்டு அலையாது. நான் உனக்கு கெட்டவே மாட்டேன். சரி, சுமாரா இருப்ப, கெட்டலான்னு பார்த்தா ஓவர் வெள்ளையா இருக்க. இப்போ என் கலர் தான் உங்களுக்கு பிரச்சனையா? இப்போ அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. உன் கலர் என்ன, என் கலர் என்ன? இல்ல, நம்ம ரெண்டு வெளியில போனா உனக்கு தான் கௌரவ கொச்சலா இருக்காது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, இப்படி ஒரு காக்கா பையில கல்யாணம் பண்ணிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. நான் உன்னை எவ்வளவு கட்டு காதலிக்கல. எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது, அதனால விரும்பினேன். என் மனசு புரிஞ்சுக்காம இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, நான் தாங்கிக்க மாட்டேன். சொல்லிட்டு போங்கத்தா. உங்களை நான் இப்ப விரும்பல. நான் சின்ன பிள்ளைல இருந்து நான் உங்களை விரும்புறேன், தெரியுமா? என் மனசு நோக்கடிக்காதீங்க. என்ன தவிர உங்க வாழ்க்கையில வேற எவ்வளவு